கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்ட்டு நம்ம மற்றுமாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆம், நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே. அப்படி என்றால் நாம் எல்லாரும் நிச்சயமாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மீண்டுமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசன இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது, விளக்க ஒரு பேஸ்கெட் கீழே அவங்க வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சா என்ன ஆகும்னா வெளிச்சம் யாருக்குமே கிடைக்காது. மாறாக லேம்ப் ஸ்டாண்ட் அப்படிங்கிற அதுக்கு மேலே அவங்க வைப்பாங்க. அதோட வெளிச்சம் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். எங்கெல்லாம் வெளிச்சம் போகுதோ அங்கெல்லாம் இருள் நீங்கி நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அது போலவே நற்கிரியை எங்கெல்லாம் போகுதோ அங்கே அறியாமைகள் மற்றுமாக மூடத்தனங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு நல்ல ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு இடமாக மாறும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் மிஷினரிகள். அநேக ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் பல தேசங்களுக்கு கடந்து சென்று நற்கிரியைகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இருண்ட கண்டம் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவிலே டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு மிஷினரி அங்கே சென்று அவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்லி மற்றுமாக அநேகருக்கு மருத்துவ உதவிகளை செய்தார். அதுபோலவே இந்தியாவிலும் அன்னை தெரேசா, வில்லியம் கேரி, சாரா டக்கர் போன்ற அநேகர் நற்கிரியைகளை செய்து அநேக இடங்களிலே ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இது போன்ற பல காரியங்களை செய்து நமக்கு நல்ல ஒரு ஒளி மிகுந்த ஒரு தேசமாக மாற்றி, அது மட்டுமல்லாமல் பல மூட பழக்கங்களை ஒழித்தார்கள். அநேகருக்கு கல்வி என்னும் கண்ணை திறந்தார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக சுவிசேஷம் என்னும் வெளிச்சத்தை அநேகருடைய இருதயத்தில் பிரகாசிக்கும்படி செய்தார்கள். இதன் மூலமாக அநேகர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தியுள்ளார்கள். இதற்கு ஒரு உதாரணமாக உண்மை சம்பவத்தை நான் கூற இது பெங்களூர்ல நடந்த உண்மை சம்பவம். ஒரு ஊழியக்காரர் அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு உணவுகளை கொடுத்து வந்துள்ளார். அப்படி கொடுக்கும்போது அங்கே ஒரு நபர் பார்க்கும்போது 2 கை இல்லாதவராக இருந்தார். அவர் அந்த பேக்கெட்டை வச்சுட்டு போறாரு. ஆனால் பேக்கெட்டை பிரிக்க முடியல. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாருன்னா அந்த பேக்கெட்டை பிரித்து சாப்பாட்டை ஊட்டி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டிலில் திறந்து தண்ணி கொடுத்தாரு. இது பார்த்த உடனே நீங்கள் இயேசுவா அப்படின்ட்டு கேட்டார். அந்த ஊழியக்காரர் ஏன் இப்படி என்ன கேட்குறீங்க அப்படின்போது, நான் ஒரு நாள்
இந்த இடத்துல உங்களை மாதிரி ஒரு பாஸ்டர் இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இயேசு அன்பானவர், இயேசு அநேகருக்கு உதவிகளை செய்வார் அப்படின்னு கேட்டேன். அதான் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க. அதான் நான் கேட்டேன், நீங்கள் இயேசுவா அப்படின்ட்டு. ஆமாங்க. ஸோ இப்படியாக நாம் பல நற்கிரியைகளை செய்வதன் மூலமாக நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்முடைய வாழ்க்கை மூலம் ஆகவே நம்மால் இயன்ற அளவுக்கு நற்கிரியைகளை செய்வோம். ஏழைகளுக்கு உதவி செய்வோம். கல்வி அறிவு இல்லாத சிறுவர்கள், முதியோர்கள் போன்றவர்களுக்கு கல்வியை நாம் கற்றுக் கொடுப்போம். இப்படியாக செய்வதன் மூலமாக அவர்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்படியாக நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படியாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமேன்.